நம்ம ஐயனார் துணை சீரியல்ல இந்த வாரம் என்ன ட்விஸ்ட் எல்லாம் இருக்க போகுதுங்கிறது தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வானதியோட அப்பா வானதி மெடிக்கல் ஓபன் பண்றதுக்காக அட்வான்ஸ் பணம் ரெடி பண்ணி கொடுத்துட்டாரு. நிலா சோழனோட ரிசப்ஷன் முடிஞ்சு ஒரு வழியா எல்லாரும் வீட்டுல வந்து செட்டிலும் ஆயிட்டாங்க. இதுக்கப்புறம் என்ன ட்விஸ்ட் இருக்க போகுதுன்னு நினைக்கிறீங்களா? இந்த வாரம் என்ன ட்விஸ்ட் இருக்க போகுதுங்கிறதா இந்த வீடியோல முழுசா பார்க்க போறோம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. ஐயனார் துணை சீரியல் அப்டேட் உடனே தெரிஞ்சுக்கணும்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வானதியோட அப்பா மெடிக்கல் ஓபன் பண்றதுக்காக வானதி கிட்ட நகையை அடகு வச்சு பணத்தை கொடுத்துட்டாரு. இந்தாமா நீ கேட்ட பணம், கஷ்டப்பட்டு ஆட்டோ ஓட்டி உனக்கா சேர்த்த நகை, அது பார்த்து பத்திரமா தொழில் பண்ணு, விளையாட்டுத்தனமா இருந்துராத அப்படின்னு சொல்லி நிலாவோட அப்பா அட்வைஸ் பண்றாரு. வானதி வட்டியை ஒழுங்கா கட்டாம நகை ஏலத்துக்கு வர்ற மாதிரி பண்ணிராத அப்படின்னு சொல்லி வானதியோட அம்மா வானதியை கண்டிக்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு பணத்தை வாங்கிட்டு சந்தோஷமா போறாங்க. பாண்டிக்கு போன் பண்ணி, பாண்டி இந்த மாதிரி அப்பா கிட்ட அட்வான்ஸ்க்காக பணம் கேட்டிருந்தேன், நகையை அடகு வச்சு பணத்தை கொடுத்துட்டாரு, நம்ம சீக்கிரமே போய் மெடிக்கலுக்கு அட்வான்ஸ் பணத்தை கொடுத்துருவோமா அப்படின்னு சொல்லி வானதி கேட்குறாங்க. அப்படியே வானதி, ரொம்ப சந்தோஷம், நம்ம நாளைக்கே போய் அந்த மெடிக்கல் ஷாப்புக்கு அட்வான்ஸை கொடுத்துடலாம். வானதி, உங்க அப்பா கஷ்டப்பட்டு பணம் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க, அது ஒழுங்கா வட்டி கட்டணும், அதனால பொறுப்பா வேலை செய்யு, தொழில லாபம் நஷ்டம்னு இருக்கதான் செய்யும், முன்ன பின்ன இருக்கும், நீ தொழில எந்த முன் அனுபவமும் இல்லாம இந்த தொழில இறங்குற, அதனால ரொம்ப கவனமா பொறுப்பா இருக்கு வானதி அப்படின்னு சொல்லி பாண்டியன் வானதிக்கு அட்வைஸ் பண்றாரு. அதெல்லாம் இருப்பேன் பாண்டி, நான் என்ன அந்த அளவுக்கு பொறுப்பு இல்லாத ஆள்னு நினைச்சியா? எல்லாருமே எனக்கு அட்வைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க, பாருங்க நான் இந்த நகையோட கடனை அடைச்சு நான் எப்படி இந்த தொழிலை நடத்துறேன்னு மட்டும் பாருங்க, நானும் இதை விட அடுத்து பெரிய மெடிக்கல் ஷாப்பா நானே சொந்தமா ஆரம்பிக்கிறேன் பாரு அப்படின்னு வானதி பயங்கரமா பேசுறாங்க. அப்படி நடந்துச்சுன்னா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன் வானதி அப்படின்னு பாண்டியனும் சொல்றாரு. இதுக்கப்புறம் நீ உங்க அப்பா அம்மாவை எதுவும் தொந்தரவு பண்ணாத, அவங்க பாவம், அவங்க எவ்வளவுதான் கஷ்டப்படுவாங்க, இனிமே நீ உன்னோட செலவுகளை நீ தான் கவனிச்சுக்கணும் வானதி, நீ அவங்கள இனிமே எதிர்பார்த்து இருக்க கூடாது அப்படின்னு பாண்டியன் சொல்றாரு. சரி பாண்டி, நான் கண்டிப்பா அது மாதிரி இருக்கேன், இந்த மெடிக்கல் ஷாப் மட்டும் கையில வந்த பிறகு பாரு நான் எப்படி இருக்கேன்னு பாரு அப்படின்னு வானதி சொல்றாங்க. அதுக்கு பாண்டி, சரி வானதி நாளைக்கு பாப்போம் அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிடுறாருங்க. நிலா ஹால்ல உட்காந்து சேரன் கொடுத்த ப்ராஜெக்டை ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரத்துல சோழன் பக்கத்துல வந்து உட்கார்றாரு. சோழன் நிலா வேலை பார்க்கறத பார்த்து, என்ன இவ எப்ப பாரு வேலை பார்த்துக்கிட்டே இருக்கா, கல்யாணம் ஆகாதப்ப கூட நம்ம கூட வெளியில வந்தா, கல்யாணம் ஆன பிறகு நம்ம கூட வெளியிலே வரமாட்டா, இவளை எப்படியாவது வெளியில அழைச்சிட்டு போகணுமே, எங்கேயாவது அழைச்சிட்டு போலாமே, என்ன பண்றது அப்படின்னு பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காரு. சரி சும்மா பேச்ச போடுவோன்ட்டு நிலா கிட்ட பேசுறாரு. சோழன் நிலா கிட்ட, நிலா வேலை செய்யறியா நிலா அப்படின்னு கேக்குறாரு. நிலா அதுக்கு முறைச்சுக்கிட்டே, பார்த்தா எப்படி தெரியுது அப்படின்னு கேக்குறாங்க. இல்ல நிலா, காலையில இருந்து வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கியே, கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கலாமே அப்படிங்கிறதுக்காக கேட்டேன், இந்த ப்ராஜெக்ட் எனக்கு முடிகிற வரையும் எனக்கு ரெஸ்டே கிடையாது, எங்க கம்பெனிக்காக வந்த ஃபர்ஸ்ட் பெரிய ப்ராஜெக்ட், அதோட சேரன் வேற கொடுத்துருக்காங்க, ஸோ நான் அதுக்கேற்ற மாதிரி வேலை செய்யணும்ல, ரெஸ்ட் எல்லாம் பார்த்தா வேலை செய்ய முடியுமா அப்படின்னு நிலா கேட்குறாங்க. சோழன் என்ன சொல்றதுன்னு தெரியாம, ஆமாமா கரெக்டு தான், வேலை செஞ்சுதான் நல்லது நடக்கும், நீ வேலையே பாரு அப்படின்னு நிலா கிட்ட சொல்றாரு. நிலா கிட்ட எப்படி என்ன சொல்லி ஏதாவது வெளியில அழைச்சிட்டு போறது என்னன்னு தெரியலையேன்ட்டு யோசிச்சுக்கிட்டே இருக்காரு சோழன். மறுபடியும் சோழன் நிலா கிட்ட, நிலா உனக்கு எது தேவைப்படுதா அப்படின்னு கேக்குறாங்க. எனக்கு என்ன தேவைப்படுது, அதான் எல்லாமே இருக்கே, எனக்கு ஒன்றும் தேவையில்லை அப்படின்னு நிலா சொல்லிடுறாங்க. இல்ல நிலா, நான் எதுவும் உனக்கு செய்யணுமா, ஏதாவது என்கிட்ட தேவைப்படுதா, ஏதாவது கேளு நிலா, நான் உனக்காக ஏதாவது செய்ய விரும்புறேன் அப்படின்னு சொல்றாரு சோழன். நிலா யோசிச்சு சிரிச்சுக்கிட்டே சோழன் கிட்ட பக்கத்துல போயிட்டு, சோழன் என்னை ஹனிமூன் அழைச்சிட்டு போறீங்களா அப்படின்னு கேக்குறாங்க. இதை கேட்ட உடனே சோழனுக்கு செம்ம ஹாப்பி ஆகுதுங்க. சும்மாவே பயங்கரமா ஜாலியா துள்ளிக்கிட்டு இருப்பாரு. இது நிலா வாயிலேருந்து கேட்ட பிறகு சொல்லவே தேவையில்லைங்க. என்ன நிலா, நீ இதெல்லாம் கேட்கணுமா, நானே அந்த யோசனையில தான் இருந்தேன், சரி உனக்கு எங்க போகணும்னு நீ விருப்பப்படுற சொல்லு, நான் அங்க அழைச்சிட்டு போறேன் அப்படின்னு சோழன் சொல்றாரு. இப்போ உடனே கேட்டா எனக்கு ஐடியா இல்லை, நான் யோசிச்சு சொல்றேன் அப்படின்னு சொல்லி நிலா சொல்றாங்க. சரி சரி யோசிச்சு சொல்லு, எங்க போறா இருந்தான்னு போலாம், எதை பத்தியும் கவலைப்படாத, நீ எங்க போகணும்னு மட்டும் சொல்லு, நான் உங்க அழைச்சிட்டு போறேன், நம்ம 2 பேரும் போயிட்டு ஜாலியா இருந்துட்டு வரலாம் அப்படின்னு சோழன் நிலா கிட்ட சொல்றாரு. நிலாவும் சரின்னு சொல்லிட்டு வெக்கப்பட்டு தலையாடிச்சிட்டு மறுபடியும் வேலை பார்க்க ஆரம்பிச்சிடுறாங்க. சேரன் வீட்டுக்கு தேவையான பொருட்கள்லாம் வாங்குறதுக்காக கடைக்கு போறாருங்க. கடைக்கு போயிட்டு வந்துகிட்டு இருக்கப்ப எதுக்காப்புல கார்த்திகா வராங்க. சேரன் கார்த்திகா பார்த்தோன்னே ரொம்ப சந்தோஷத்துல, கார்த்திகா நல்லா இருக்கியாமா, சாப்பிட்டியா அப்படின்னு கேக்குறாரு. நல்லா இருக்கேமாமா, என்ன இந்த பக்கத்து அப்படின்னு கேக்குறாங்க. இல்லப்பா வீட்டுக்கு தேவையான பொருட்கள்லாம் வாங்க வந்தேன், நீ எங்க போற, இல்ல நானும் அங்கதான்மா போறேன் அப்படின்னு சொல்றாங்க. சேரன் கார்த்திகாவை பாக்குறப்ப ரொம்ப டயர்டாகவும் சோகமாகவும் இருக்காங்க. சேரன் கார்த்திகா கிட்ட, கார்த்திகா எப்பமா ஊருக்கு போற அப்படின்னு கேக்குறாரு. அதை கேட்டோன்னையும் கார்த்திகாவோட முகமே மாறி போயிருதுங்க. கார்த்திகா என்ன சொல்றதுன்னே தெரியாம அமைதியா நிக்கிறாங்க. ஏதோ சொல்றதுக்காக ரொம்ப தயங்கி தயங்கி பேசிக்கிட்டு இருக்காங்க. அதை பார்த்தோன்னையும் சேரன், கார்த்திகா ஏதாவது பிரச்சனையாமா, ஏன் ரொம்ப சோகமாவே இருக்கீங்க, அத்தையோட முகமும் சரியில்லை,
அத்தையும் ரொம்ப அமைதியாயிட்டாங்க. ஏதாவது பிரச்சனையாமா அப்படின்னு சேரன் கேக்குறாரு. கார்த்திகா உடனே சிரிச்சுக்கிட்டு சேரன் கிட்ட எதுவுமே சொல்லாம, ஆமா அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்ல, நான் நல்லா தான் இருக்கேன், கொஞ்சம் உடம்பு சரியில்லை அதனாலதான் அப்படி இருக்கேன், நீ எதுவும் நினைச்சுக்காதீங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு சேரன்கிட்ட சொல்லிட்டு, மாமா நான் இந்த கிளம்புறேன் அப்படின்னு சொல்லி கிளம்பிடுறாங்க. சேரனுக்கு கார்த்திகா மேல சந்தேகமாவே இருக்குங்க. ஏதோ பிரச்சனையை நம்ம கிட்ட மறைக்கிறாங்க, என்னாச்சுன்னு தெரியலன்னு சேரன் யோசிக்கிறாரு. கார்த்திகா கிட்ட போயிட்டு வாமான்னு சொல்லிட்டு நேரா கஸ்தூரிய பாக்குறதுக்காக சேரன் போறாருங்க. சேரன் கஸ்தூரிய பாக்குறதுக்காக வீட்டுக்குள்ள போறாரு. சேரன் வீட்டுக்குள்ள அத்தன்னு கூப்பிட்டு பாக்குறாரு. ஆனா கஸ்தூரி வரவே இல்லைங்க. சேரன் வீட்டுக்குள்ளேயே போறாரு. கஸ்தூரி டைனிங் டேபிள்ல உட்காந்து அழுதுகிட்டு இருக்காங்க. சேரன், அத்தை என்னாச்சு, ஏன் அழுறீங்க அப்படின்னு கேக்குறாங்க. அதை கேட்ட பிறகு கஸ்தூரி என்ன சொல்றதுன்னே தெரியாம முழிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. வாப்பா சேரா அப்படின்னு சொல்லி சேரனை உட்கார வச்சு பேசிட்டு இருக்காங்க. சேரன் கஸ்தூரி கிட்ட, அத்தை என்னாச்சு, ஏன் அழுதுகிட்டு இருக்கீங்க, நீங்க கொஞ்ச நாளா ஆளே சரியில்லை, கார்த்திகாவும் சரியில்லை, என்ன கேட்டான்னு எதுவும் சொல்ல மாட்டேங்குது, ஆனா அது முகத்தை பார்த்தாவே தெரியுது ஏதோ பிரச்சனைன்னு, பெரியப்பாவும் ரொம்ப நாளா ஊர்ல இல்ல, என்னதான் நடக்குது, என்ன பிரச்சனை எங்ககிட்ட சொல்லுங்க அப்படின்னு சேரன் கஸ்தூரிட்ட கேக்குறாருங்க. கஸ்தூரி ரொம்ப நேரமா அமைதியா இருந்தது. சேரன் கேட்ட பிறகு தாங்க முடியாம அழ ஆரம்பிச்சுட்டாங்க. சேரா, உனக்கு செஞ்ச பாவம் தான் இன்னைக்கு நான் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கேன், நானே கார்த்திகா வாழ்க்கையை கெடுத்துட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. என்னதே சொல்றீங்க, என்ன பிரச்சனை, அங்க ஏதாவது பிரச்சனையா, அவங்க எதுவும் கார்த்திகா கிட்ட பிரச்சனை பண்ணாங்களா அப்படின்னு சேரன் கேக்குறாரு. ஆமாப்பா, பெரிய பிரச்சனை, அந்த பையன் ரொம்ப நல்ல பையன், உங்க மாமாவுக்கு தெரிஞ்ச பையன் சொல்லி தான் அந்த பையனை கல்யாணம் பண்ணி வச்சோம், இன்னைக்கு இந்த பையன் இப்படி மாறுவான்னு எதிர்பார்க்கவே இல்லப்பா, ரொம்ப நல்லா தான் பாத்துக்கிட்டாரு, திடீர்னு எப்படிதான் அந்த பையன் இப்படி மாறினாரு தெரியல அப்படின்னு கஸ்தூரி சொல்றாங்க. என்ன பண்ணாரு, என்னதான் பிரச்சனை சொல்லுங்க அப்படின்னு சொல்லி மறுபடியும் சேரன் கேட்டுக்கிட்டே இருக்காருங்க. கார்த்திகாவுக்கு நல்லா செலவு பண்ணி தான்பா கல்யாணம் பண்ணி வச்சோம், அப்பெல்லாம் சரின்னு சொல்லிட்டு இப்ப இன்னும் பத்தல, வரதட்சணை வேணும்னு மறுபடியும் கேக்குறாங்க, நாங்க ஒத்த பொண்ணுன்னு சொல்லி எல்லாத்தையும் அவளுக்கு தான் பண்ணோம், அவர் இந்த வயசுலயும் வெளிநாட்டுல போய் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காரு, இன்னமும் வேணும்னு கேட்டா நான் எங்கப்பா போறது, சரி எதுவும் குழந்தை எதுவும் உண்டானாலும் சரி கார்த்திகா எதுவும் பிரச்சனை பண்ண மாட்டாங்கன்னு நினைச்சோம், ஆனா அதுவும் நடக்க மாட்டேங்குது, கார்த்திகா கிட்ட தான் பிரச்சனை ஒன்றும் டாக்டர் கிட்ட செக்அப் பண்ணிலாம் பார்த்தோம், கார்த்திகாவுக்கு நல்லா தான்ப்பா இருக்கு, ஆனா குழந்தையே உண்டாக மாட்டேங்குது, அந்த பையன்கிட்ட பிரச்சனை இருக்கு, அந்த பையனை ஒரு தடவை செக்அப் பண்ணிக்கலாம்னு சொல்றப்ப அந்த பையன் கோவப்பட்டு கார்த்திகாவை இங்க அனுப்பி வச்சுட்டாருப்பா, நாங்க எவ்வளவு சொல்லியும் சமாதானப்படுத்தவே முடியல, அந்த வீட்டுல கார்த்தியாவை ரொம்ப மோசமா நடத்துறாங்கப்பா அப்படின்னு சொல்லி கஸ்தூரி பயங்கரமா அழ ஆரம்பிச்சிட்டாங்க. கார்த்தியாவை அங்க கல்யாணம் பண்ணி கொடுத்து பெரிய தப்பு பண்ணிட்டோமோன்னு தோணுதுப்பா, உங்க அப்பா மேல இருந்த கோவத்தால அவ பேச்சையும் கேட்கல, உன் பேச்சையும் கேட்கல, இன்னைக்கு அதுக்கான தண்டனையா தான் இதெல்லாம் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி கஸ்தூரி சொல்லி அழற ஆரம்பிச்சிட்டாங்க. என்னத்தை சொல்றீங்க, இவ்வளவு விஷயம் நடந்திருக்கு, நீங்க எதுவுமே சொல்லாம இருந்திருக்கீங்க, ஏன் நாங்களாம் இன்னும் உங்களுக்கு சொந்த பந்தமாவே தெரியலையா, நம்ம கார்த்தியாவுக்கு இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்கு, எங்ககிட்ட முன்னாடியே சொல்லியிருந்தா நாங்களாவது பேச ட்ரை பண்ணி பார்த்திருப்போம்ல, கார்த்தியா ஹஸ்பண்ட் கிட்ட திருப்பி பேச ட்ரை பண்ணி பாத்தீங்களா அப்படின்னு கேக்குறாங்க. அதெல்லாம் எவ்வளவோ பேசி பார்த்துட்டோம்ப்பா, அவங்க வீட்டுல உள்ளவங்களும் அந்த பையனும் கொஞ்சம் கூட பிடி கொடுக்க மாட்டாங்க, கார்த்திகாவோட வாழ்க்கையை நினைச்சாவே கேள்விக்குறியாதான்ப்பா இருக்கு, நாங்களே கார்த்திகா வாழ்க்கையை எடுத்துட்டோம், அவ அப்பவே கெஞ்சி அவ்வளோ கதறி அழுதா, நாங்க கேட்கவே இல்லை, இங்கேருந்து போகும்போது கூட கோவத்தோட தான்ப்பா போனா, நாங்க இந்த மாதிரி ஆகும்னு எதிர்பார்க்கவே இல்லப்பா, என்ன பண்றதுன்னே தெரியாம மூலையில உட்காந்து அழுதுகிட்டே இருக்கேன்ப்பா அப்படின்னு கஸ்தூரி சேரன்கிட்ட அழுது புலம்புறாங்க. கார்த்திகாவோட நிலைமையை நினைச்சு சேரன் என்ன முடிவெடுக்க போறாருங்கிறத இனி வர எபிசோட்ல பார்ப்போம். இவ்வளவு பிரச்சனைகளுக்கு நடுவுல வானதி மெடிக்கல் ஷாப் ஓபன் பண்றதும் நிலா சோழன் ஹனிமூன் போறதுன்னு பயங்கரமா இருக்க போகுதுங்க இந்த வாரம். ஐயனார் துணை சீரியல் அப்டேட் உடனே தெரிஞ்சுக்கணும்னா சீரியல் எக்ஸ்பிரஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.